வெல்கம் டு Hi-Inno. இன்னைக்கு இந்த வீடியோவில் பனீர் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் பன்னீரை நல்லா உதிரியாக ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு மசாலா ஐட்டமாக சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர். தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருக்க வேண்டாம், இல்லைனா அந்த உள்ள சாண்ட்விச் ரொம்ப புளிப்பாக இருக்கும். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் இருக்குல்லையா, அது நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ரெட்லேயும் டொமேட்டோ சாஸ் தடவியாச்சு. இல்லை வெங்காயம் ரவுண்டாக ஸ்லைஸாக நல்லா மெலிசாக கட் பண்ணி அதை ஒரு லேயராக வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அதனோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. ஒரு லேயர் நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சேன் ஆனியன் சேர்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பன்னீர் ஸ்டஃபிங் இருக்குல்லையே, அது ஒரு லேயரை மேலே வச்சுடுங்க. வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வைக்கிற அந்த ப்ரெட்லேயும் நம்ம டொமேட்டோ சாஸ் தடவிக்கலாம். நம்ம தடவின அந்த ப்ரெட்டை பன்னீர் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற அந்த இன்னொரு ப்ரெட் மேலே வச்சு மூடிடலாம். மூடினதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் ஹீட் பண்ணிக்கோங்க, இல்லை தவா இருந்தாலும் அது மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் நல்லா பரவாயில்ல, பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்த்துக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாண்ட்விட்சை இதை வச்சு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டு மேலேயும் வெண்ணெய் இருந்தால் நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். திருப்பி இன்னொரு சைடு வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.